ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோவில் இஞ்சி டீ 2 பேருக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் பாருங்க. பால், டீ டஸ்ட், இஞ்சி, சுகர், ஏலக்காய். 2 பேருக்குன்றதுனால 2 கப் பால் எடுத்துக்கலாம். 2 கப் பால் அளந்து எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் பால் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக அளந்து ஊற்றும் போது டீ வேஸ்ட் ஆகாது. 2 கப்னா 2 கப் தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட போகிறோம். ஸோ 2 கப் பால் அளந்து எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்கட்டும். 2 கப் பாலுக்கு 2 ஸ்பூன் டீ டஸ்ட்டு, 4 ஏலக்காய், அதாவது 1 கப்புக்கு 2 ஏலக்காய் விதமாக 4 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி. பால் நல்லா கொதித்து வருது. இப்போ இதோட நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா பாலில் இறங்கணும். அந்த அளவுக்கு பால் ஏலக்காவோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது நம்ம டீ தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. டீ தூள், ஏலக்காய் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேணாம். சிம்மில் வச்சுட்டு இந்த பாலோட அந்த டீ டஸ்ட்டும் ஏலக்காவும் நல்லா கலந்து கலர் வரணும். கலர் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வருது. நிதானமாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அந்த நல்லா பொங்கி வரும்போது கலந்து விட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கோங்க. இந்த இடித்து வச்ச இஞ்சி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த இஞ்சி, ஏலக்காய், டீ டஸ்ட் 3மே நல்லா கலந்து நல்லா கொதிக்கட்டும். இதோட 1 கப்புக்கு நம்ம 2 ஸ்பூன் சுகர், ஸோ 4 ஸ்பூன் சுகர் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுகர் கம்மியாக எடுத்துக்குவீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொல்கிற அளவு கரெக்டான இனிப்பு உள்ள சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்குது. ஸோ எல்லாமே கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பொங்க விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது அந்த பால் நல்லா சுண்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலில் வடிச்சுக்கலாம். நல்ல திக்காக இருக்குது டீ. ஆடையெல்லாம் இப்போவே கெட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம 2 கப்பில் சேர்க்க போகிறோம். 2 கப் அளந்து போட்டதுனால 2 கப்புக்கு கரெக்டாக வரும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி டீ குடிக்காதவங்க ஒரு வாட்டியாவது இந்த இஞ்சி டீ ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா டீ அது வேறு டைப்பு. இஞ்சி மட்டும் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த டீயோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீயோட எப்போவுமே காம்பினேஷன் மேரி பிஸ்கட் தான். அதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.